நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோடில் தீபா அண்ணி மைத்திலியிடம் கோபமாக பேசி வெளியே அனுப்ப கார்த்திக் ரூமுக்குள் வந்து நிற்கிறான். அதை தீபா அது பிரம்மை என நினைத்து எனக்கு உங்கள் ஞாபகமாகவே இருக்கி என்று பேச நான் தான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் என்று கார்த்திக் சர்ப்ரைஸ் கொடுக்கின்றான். உடனே தீபா எனக்காக நீங்க பெங்களூர் போலையா அப்படின்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்ல கார்த்திக் அவளை கோவிலுக்கு அழைத்து செல்கிறான். இருவரும் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட ரம்யா இதை அனைத்தையும் வெளியில் இருந்து கவனித்து கொண்டிருக்கிறாள். அதன் பிறகு இவர்கள் கோவிலில் இருந்து வெளியே வந்ததும் கார்த்திக்கு தெரிந்த ஒருவர் அவரை பார்த்து பேச தீபா பழக்கடை அருகே வந்து நிற்க அப்போது யாரோ ஒருவன் ஒரு லெட்டரை கொண்டு வந்து கொடுக்கிறான். தீபா அதை பிரித்து பார்க்க உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து என்று எழுதியிருக்க அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாள். அந்த நேரம் பார்த்து இளநீர் கடைக்காரர் கார்த்தியை பார்த்து கையில் கத்தியுடன் தீபா பதறிப்போய் கார்த்திக்கை பிடித்து தள்ளிவிட்டு உங்களை கொல்லவாரான் என்று சொல்கிறாள். நான் இளநீர் கடைக்காரன் இளநீர் வெட்டத்தான் வந்தேன் என்று சொல்ல கார்த்திக் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அனுப்பி வைக்கிறான். தீபா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு லெட்டரை ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போனான் என்று சொல்லி அந்த பேப்பரை கொடுக்க அதில் எதுவும் இல்லாமல் இருக்க தீபா அதிர்ச்சி அடைகிறாள். பிறகு வீட்டுக்கு வந்து விஷயத்தை சொல்ல அபிராமி தீபா ஏதோ அப்செட்டாகவே இருக்கா என்று சொல்கிறாள். இருப்பினும் கார்த்திக் அந்த பேப்பரை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தன்னுடைய நண்பனிடம் நடந்த விஷயத்தை சொல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச பாரான்சிக் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன்கிட்ட கொடுத்து பார்க்கலாம் என்று சொல்லிக் கொடுக்க அதை பரிசோதனை செய்து பார்த்ததில் அது மேஜிக் பேனாவால் எழுதியிருப்பது தெரிய வருகிறது. இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலை அறிந்து கொள்ளுங்கள். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியலில் கோவிலுக்கு செல்லும் தீபா எதிர்ச்சியாக ரம்யாவை சந்திக்கிறார். இதையடுத்து தீபாவை வீட்டுக்கு அழைத்து சென்று தனது அப்பாவுக்கு என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் தீபா என்று அறிமுகம் செய்து வைக்கிறாள். இதையடுத்து மறுநாள் தீபாவும் ரம்யாவும் கோவிலில் சந்தித்து பேச கல்யாண பேச்சை எடுக்க ரம்யா அமைதியாகவே நிற்கிறாள். இதனால் தீபா நீ யாரையாவது லவ் பண்றியா என்று கேட்க ரம்யா நான் என் கம்பெனியில் வேலை செய்யும் எம்ப்ளாயி ஒருத்தரை லவ் பண்றேன் என்று சொல்லி கார்த்திக்கை அறிமுகம் செய்து வைக்க அழைத்து செல்கிறாள். இதையெல்லாம் கேட்ட ஐஸ்வர்யா ஒருவேளை அந்த நபர் கார்த்திக்காக இருக்குமோ என்று சந்தேகம் கொள்கிறாள். இப்படியான நிலையில் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.